என்ன செய்யும்? உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் நம்மளை நினைக்கிறான் என்ன தெரியுமா? நம்மளை போட்டு வாங்க, கீழே தள்ள. ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் தங்கச்சிக்கே பிடிக்கல, உங்கள் அக்காவுக்கே பிடிக்கல. உண்மையா பொய்யா? ஐயா உங்களை தான். நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் தம்பிக்கே பிடிக்கல, உங்கள் அண்ணனுக்கே பிடிக்கல. ஒரு தாய் மக்கள் தான், ஒரே தாயில தான் பிறந்தீங்க. உங்கள் உயர்வு யாருக்கே பிடிக்கல. புரியவே மாட்டேங்குது. ரத்த சம்பந்தமான சொல்ல மாட்டீங்களோ? உங்கள் உறவுகளுக்கே பிடிக்கல. அவருக்கு என்னங்க புரியுதா உங்களுக்கு? இப்போ எங்களை தான் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு நிறைய வருதுங்க. எங்களை மாதிரி இந்த பூமியில், அதாவது துக்கமான நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். புரியவில்லை? இல்லை ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக பிரசங்கம் பண்ணால் சரக்கே இல்லைன்றீங்க, ரொம்ப பிரசங்கம் பண்ணால் அறுக்கிறோன்னு சொல்கிறீங்க. புரியவே இல்லை. நல்ல சட்டை போட்டால் காணிக்கை காசு பேசுதுன்றீங்க, கொஞ்சம் கசங்கி போன சட்டை போட்டால் வேஷம் போடுறாருன்றீங்க. புரியுதா உங்களுக்கு? புது கார் வாங்கினா என்னது அவருக்கு எங்கேருந்தோ வருதுன்றீங்க. பணத்தை பற்றி பேசுனா பணப்பேன்றீங்க. பேசலைன்னா புரியுதா உங்களுக்கு? அவர் ஏர் பேசுவார் நிறைய இருக்குதுன்றீங்க. தமிழ் புரியுதா? பணத்தை பற்றி பேசுனா பணப்பேன்றீங்க, பேசலைன்னா அவருக்கு எங்கேருந்தோ வருதுன்றீங்க. பாவத்தை பற்றி பேசினா அனுபவம் பேசுதுன்றீங்க. புரியவே மாட்டேங்குது. பேசாவிட்டா அவர் எப்படி பேசுவாருன்றீங்க. என்னடி பார்க்குறீங்க? வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ரொம்ப மோசம். இதுக்கு மத்தியில் அங்கே ஊழியம் பண்ணுறோமே, அதான் பெரிய காரியம். புரியுதா புரியலைங்களா? ரொம்ப நேரம் பேசினா அறுக்கிறோம், கொஞ்ச நேரம் பேசினா சரக்கு இல்லை. சத்தமாக பேசினா பாஸ்தாவோட சண்டை அப்படின்றீங்க, அமைதியாக பேசினா பயந்துட்டோன்றீங்க. என்னடி பண்ணுறீங்க? நீங்களாம் நல்லவங்க, எல்லாம் பேச மாட்டீங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, சொல்லுங்க, என் நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஒன்று சொல்லட்டுமா? காட் நோஸ் யுவர் மோட்டிவ். இன்னைக்கு காலையில் ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, எதுக்காக இந்த பைபிள் தூக்குறீங்க, நான் ஏன் ஊழியம் பண்ணுறேன், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆங்கிலத்தில் ஐ நோ யுவர் மோட்டிவ்ஸ் அப்படின்னு போட்டுருது, இங்கிலீஷில் போடுவாங்க நினைக்கிறேன். ஐ நோ யுவர் மோட்டிவ். உன்னுடைய பிளான் எனக்கு தெரியும், உன்னுடைய மோட்டிவேஷன் எனக்கு தெரியும், உன்னுடைய எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அதில் படிச்சு பாருங்க. ஐ அலோன் நோ த பிளான்ஸ். உன்னை பற்றி நல்லாவே தெரியும். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க. தேவனே, நான் இம்மைக்காக அல்ல, சத்தமா தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறும் தாங்கும் திட்டங்கள் தந்தீர். தற்கால தேவைக்காக நான் வரல. 56 ஆண்டுகளாக இயேசுவோடு வாழ்கிறேன். நாட் ஃபார் த டெம்பரரி லைஃப் பட் ஃபார் அ பர்மனன்ட் லைஃப். நிகழ்கால வாழ்க்கைக்காக அல்ல, எதிர்கால வாழ்க்கைக்கு. எல்லாம் சொல்லுங்க.